பள்ளியே என் அறிவு கோவில், படிப்பை வளர்க்கும் கல்வி தோட்டம். காலையிலே மணி ஓசை, கற்க அழைக்கும் இனிய இசை. என் பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அலங்கியம். என் பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி அலங்கியம். பார்க்கும் கண்கள் மகிழ்வாகும். ஆசிரியர்கள் வழிகாட்ட அரங்கமே ஒரு கனவுலகம். முத்திரை பதிக்கும் திறமைகள் மகிழ்வோடு காண வாழுங்கள். வருக வருக அனைவரும் வருக, நமதூர் பள்ளி விழாவில் கலந்து கொள்ளுங்கள். வருக 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 அனைவரும், விழா கோலம் பூண்டிருக்கிறோம். பாடல் நடனம் கலை விளையாட்டுகள் பார்க்கும் கண்கள் மகிழ்வாகும். ஆசிரியர்கள் வழிகாட்ட அரங்கமே ஒரு கனவுலகம். முத்திரை பதிக்கும் திறமைகள் மகிழ்வோடு காண வாழுங்கள். வருக வருக அனைவரும் வருக, நமதூர் பள்ளி விழாவில் கலந்து கொள்ளுங்கள். வருக 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 அனைவரும், விழா கோலம் பூண்டிருக்கிறோம். பள்ளியின் ஆண்டு விழா, பணி ஓய்வு பெறும் ஆசிரியருக்கு பாராட்டு விழா மற்றும் நூற்றாண்டு கடந்த பள்ளி விழா. இந்த விழாவிற்கு நமது பெற்றோர் ஆசிரியர் கழக பொருளாளர் திரு பரமசிவம் அவர்களை தலைமையேற்று நடத்தி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நல்ல ஒரு கால சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளிக்கூடத்து பக்கம் மலைக்கு கூட ஒதுங்கியது இல்லை என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட காலத்தில் பிறந்த அவர் தற்போது தினமும் பள்ளி மாணவர்களை சந்தித்து பள்ளிக்கு எது முக்கியம் என கண்டறிந்து தன்னால் முடிந்த அளவிற்கு உதவி செய்து பள்ளியின் மேல் மிகுந்த அக்கறை கொண்டவர்.
இந்த விழாவிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் திரு பரமசிவம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். பள்ளி மாணவர்களின் வருகை நாள் குறையாமல் இருக்க வேண்டுமானால் அவர்கள் நோயில்லாமல் இருக்க வேண்டும். அவர்கள் அவ்வாறு இருக்க சுற்றுப்புற தூய்மை மிக முக்கியம். பள்ளியை சுற்றிலும் சுகாதாரத்தை பேண உதவியாக இருந்தவரும் பள்ளியின் அனைத்து விழாக்களிலும் கலந்து கொண்டு மாணவர்களின் திறன்களுக்கு ஏற்ப பரிசு பெறுமான முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களான திருமதி தேவி குப்பு மற்றும் திரு ஆர் பாஸ்கரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, ஆசிரியர் குலத்தின் இலக்கண இலக்கியமாக விளங்கியவர், கல்வித்துறையையே மூச்சாக சுவாசிப்பவர், தனக்கென வாழாமல் மாணவர்களின் வெற்றிக்காக வாழ்ந்து கொண்டிருப்பவர், 2000-2005 கல்வியாண்டுகளில் அதிக மாணவர்களை 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 400 மதிப்பெண்களுக்கு மேல் எடுத்து மாணவர்களுக்கு தூண்டுகோலாகவும் ஊன்றுகோலாகவும் இருந்தவரும் எங்கள் ஆசிரியர் இனத்திற்கு முன்னோடியாகவும் உள்ளவருமான திருப்பூர் மாவட்ட கல்வி அதிகாரி பாசமிகு சகோதரர் திரு காளிமுத்து அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, கடமையே கண்ணென கருவவர், பொறுமையின் சிகரமாய் சுமார் 2000 மாணவர்களையும் 85 ஆசிரியர்களையும் கொண்ட பள்ளியின் சிறந்த தலைமை ஆசிரியர் என்ற நற்பெயரை பெற்றவரும் எங்களை எல்லாம் கடமையில் கண்ணாக இருக்க வழிநடத்தி செல்வருமான பொறுமையின் சிகரமாய் இருக்கும் நமது மாவட்ட கல்வி அதிகாரி தாராபுரம் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அரசு மாணவர்களுக்கு கொடுக்கும் நலத்திட்ட பொருட்கள் தக்க சமயத்தில் கிடைத்திடவும் எங்களின் கற்பித்தல் செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது என மாதம் ஒருமுறை பள்ளியை பார்வையிட்டு எங்களின் கற்பித்தலில் உள்ள குறைநிலைகளை கண்டறிந்து அவற்றை கலைந்திட வழி செய்தும் தாராபுரம் வட்டார கல்வி அதிகாரிகளான திருமதி சுசீலா அம்மா மற்றும் திரு ஈஸ்வரமூர்த்தி ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோன்று ஆசிரியர் பயிற்றுனரான இப்பள்ளியின் மேல் மிகுந்த ஈடுபாடு கொண்டவருமான திருமதி கவிதா மற்றும் சித்ரா அவர்களையும் வருக வருக என வரவேற்பதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அலங்கியத்தில் இதுவரை எந்த ஒரு இடத்திலும் களவு போனதில்லை. அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சரியாக காத்து வருவதும் எந்த நேரத்திலும் நாம் தனியாகவும் தைரியமாகவும் செல்லலாம். அந்த அளவிற்கு காவல்துறை நமக்கு பாதுகாப்பு அளித்து வருகிறது. அத்தகைய சீரிய பணியை செய்து வரும் அழையும் காவல்துறை துணை ஆய்வாளர் திரு டி ராஜேந்திரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போன்று இப்பள்ளியில் படித்து உயர்ந்த பதவியை வகித்து தன் கடமையை கண்ணென கொண்டவரும் பள்ளியின் மேல் பக்தியும் ஆசிரியர்கள் மேல் மரியாதையும் கொண்டவருமான இப்பள்ளியின் முன்னாள் மாணவருமான காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஞானவள்ளியன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த சிறிய ஊரான அழகியத்தில் பயின்று பெரிய துறையான சினிமா துறையில் பணியாற்றியவரும் மாணவர்களின் உடல் நலத்தில் அக்கறை கொண்டவருமான திரு வி சுகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இப்பள்ளியில் பணியாற்றிய முன்னாள் ஆசிரியர்களும் எங்களுக்கு முன்னோடிகளாக விளங்கியவர்களான திரு சிந்தர்ராஜ் சார், திரு குருசாமி சார், திரு காவேகிரி ஆகியோர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஆசிரியர் சமூகத்தை அவ்வப்பொழுது ஒன்றிணைத்து ஆசிரியர்களின் குறைகளை களைந்திட ஆசிரியர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை அரசிடம் எடுத்து சென்று எங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அனைத்து ஆசிரியர் கூட்டணி செயலாளர்கள் தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் இப்பள்ளியில் பல அரசியல்வாதிகளை உருவாக்கியுள்ளது. கட்சியை உயிர் மூச்சாக கொண்டவரும் முன்னாள் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினருமான திரு சிதம்பரசன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். இப்பள்ளிக்கு பாதுகாவலராகவும் தனது குழந்தைகளை அரசு பள்ளியில் படிப்பதை பெருமிதமாகவும் கொண்ட இவரும் ஒரு சிறந்த அரசியல்வாதி தான்.
திரு குட்டி என்கிற கருப்புசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஒரு பள்ளி சிறந்த பள்ளியாக இருக்க வேண்டுமானால் முதலில் அதன் முகப்பு தோற்றம் அழகாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு அழகான முகப்பு தோற்றத்தை நாங்கள் கேட்காமலேயே கொடுத்தவரும் தனக்கு தவறப்பட்டதை தைரியமாக கேட்கும் அரசியல்வாதியுமான சகோதரர் திரு அழகசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அனைத்து நாட்களிலும் பள்ளிக்கு வருகை தந்து பள்ளியின் மாணவர்களுக்கு கல்வியை இலவசமாக புகற்றி வருவரும் இல்லம் தேடி கல்வி திட்டத்தின் தன்னார்வலரும் இப்பள்ளியின் பள்ளி மேலாண்மை குழு தலைவியுமான திருமதி தாரணி அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். கல்வி என்பது கடல், அதை கற்றுக் கொடுப்பது தொழில் அல்ல தவம் என்ற பொன்மொழிக்கேற்ப கல்வி கற்பிக்கும் ஆசிரியர் சமூகத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவர்களின் அன்பும் அரவணைப்பும். அப்படி ஒரு பெற்றோர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். பயின்று முன்னாள் மாணவர்களால் பட்டாம்பூச்சிகளை சிறகடித்துக் கொண்டு இவ்விழாவை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருது படைக்க தயாராக உள்ள இப்பள்ளியின் மாணவ கண்மைகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். விழா சிறப்பாக நடைபெற ஒத்துழைப்பு கொடுத்து வரும் பள்ளிக்காக எந்நேரமும் பணியாற்றி வரும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு வேலுசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ்நாட்டின் தேசிய விளையாட்டான கபடி விளையாட்டினை சிறப்பாக நடத்தி வருவோம் பயிற்சியாளருமான திரு ஜி.கே. முருகேசன் அவர்களை வருக வருக என வருகிறேன். இப்பள்ளியில் ஆண்டு விழா நடத்தலாம் என்று முடிவெடுத்தவுடன் அடுத்த நாளே நான் விழா நடக்க மேடை அமைத்து தருகிறேன் என்று எந்நேரம் இப்பள்ளிக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று கூறி எங்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தவரும் முன்னாள் மாணவர் மன்றத்தில் குணசேகரன் அவர்களை வருக வருக என வருகிறேன். அதே போன்று ஆண்டு விழா வைக்கலாம் என்று பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டத்தில் முடிவெட்டுடன் அப்பொழுதே நான் அழைப்பிதழ் அடித்து தருகிறேன் என்று மனமோந்து வந்த முன்னாள் மாணவரான திரு மதன்குமார் அவர்களை மற்றும் மகாலட்சுமி செல்வராஜ் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் பெற்றோர் ஆசிரியர் கழக துணைத் தலைவர் பாரதி, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள் அனைவரையும் கல்வியாளர்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். காலை உணவில் அமுதாய் சமைத்து தரும் காலை உணவு சமையல்களையும் மதியம் சுட சுட சோறு படைக்கும் சத்துணவு பணியாளர்களையும் இப்பள்ளியின் சுகாதார பணியாளர்களையும் அலைஞர் ஊராட்சி மன்றத்தின் தூய்மை பணியாளர்களையும் அங்கு பணியாற்றும் மற்ற ஊழியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாணவர்களோட திறமைகள் என்னவென்று ஆசிரியருக்கு தான் தெரியும், பெற்றோர்களுக்கு கூட தெரியாது. ஏனென்றால் 8 மணி நேரம் மாணவர்கள் ஆசிரியருடனே இருப்பதால் அப்படிப்பட்ட மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து அவனுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து மற்றவர்களுக்கும் அறிய செய்வதுதான் இந்த ஆண்டு விழா. இந்த பள்ளி தோற்றிட்டு 118 ஆண்டுகள் ஆகின்றன. எத்தனையோ மருத்துவர்களையும் பொறியாளர்களையும் நீதிபதிகளையும் வழக்கறிஞர்களையும் ஆசிரியர்களையும் அரசியல்வாதிகளையும் அரசு அலுவலர்களையும் காவல்துறையில் பணியாற்றும் காவலர்களையும் அறிவு சார்ந்த பெற்றோர்களையும் சொந்த தொழில் செய்வதை உருவாக்கியிருக்கிறது. அப்படிப்பட்ட சான்றோடு நிறைந்த மாணவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் விழாவான 100 கடந்த பள்ளி என்ற புதுமையான விழாவினை கொண்டாட நம் பள்ளியை தேர்ந்தெடுத்து கல்வித்துறை அறிவித்ததன் பொருட்டு இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. மேலும் தற்போது வரை சுமார் 29 ஆண்டுகள் பணியாற்றி இம்மாணவர்கள் இப்பள்ளியின் மேல் கொண்ட பற்றின் காரணமாக 3 முறை பதவி உயர்வு வந்தும் அதனை ஏற்காமல் வேறு பள்ளிக்கு செல்ல மனமில்லாமல் பணியாற்றி வரும் தனக்கென கொடுக்கப்பட்ட பணியை செம்மனே செய்து வருமான திருமதி தோழி யசோதா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர் உடல்நலக் குறைவின் காரணமாக விருப்ப ஓய்வில் செல்ல இருப்பதால் பிரிவு உபசார விழாவாக இந்த 30 விழாவில் ஒரு விழாவாக கொண்டாடப்படும். இந்த விழாவிற்கு வருகிறது நம் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என பணியின் சார்பாக வரவேற்று இந்த விழா சிறக்க அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் வேண்டிக் கொண்டு இத்துடன் எனது வரவேற்பை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.